நீங்க எடுத்த ஆக்ஷன்ல பாம்பு விழுந்த மாதிரி ஆடி போயிட்டா வீரபத்ரன். இல்லன்னா சண்டைக்காரனுக்கு சமாதானம் தூது விட்டுருப்பானா? என்னன்னு சொல்லாம நீயே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? துரை, வீரபத்ரனுடைய கடத்தல் லாரி எங்கேயும் போக முடியாதபடி எல்லா ரூட்டையும் நீங்க அடைச்சிட்டீங்க. இருந்த ஒரே ரூட் அக்காமல. அங்க வீரபத்ரனை கொல்லணும்னு காத்துக்கிட்டு இருக்கான் பங்காளி கிட்டி. ரெண்டு பக்கமும் இடி வாங்குற மத்தளமா இருந்து கிழிஞ்சு போகாம ஒத்து ஊதுற நாயனமா இருக்கிறது நல்லதுன்னு நினைச்சு கிட்டிக்கு தூது அனுப்பிச்சான் வீரபத்ரன். தூது வந்தவன் மூஞ்சில காரி துப்பி நிறைய கரிய பூசி அனுப்பிச்சிட்டான் கிட்டி. ஆஹா, பங்காளி கிட்டிய நான் சந்திக்கணுமே. எதிரிக்கு எதிரி, நமக்கு நண்பன். ஏற்பாடு பண்றேன் துரை. எல்லார் கையிலும் துப்பாக்கி இருக்கு, பயமா? ஆனானப்பட்ட வீரபத்ரனே உன்னை பார்த்து பயந்துட்டு வெக்கத்தை விட்டு உங்ககிட்ட சமாதானம் பேச வரானா? உன்னை பத்தி சொல்லவா வேணும்? பயப்படாத, உன்னை பிடிக்கிறதுக்காக வரல, உன்கிட்ட ஒரு உதவிக்காகத்தான் வந்திருக்கேன். என்கிட்ட என்ன உதவி? இந்த பாரு, நேரா விஷயத்துக்கு வரேன். உனக்கு வீரபத்ரனுக்குள்ள பகை என்னன்னு எனக்கு தெரியும். அவன் ஒரு ஆளை தூது அனுப்புனதும் அவனை நீ திருப்பி அனுப்புனதும் எனக்கு தெரியும். அது நடந்து முடிஞ்ச கதை. உனக்கு என்ன வேணும்? அவன் கூட நீ சமாதானமா போகணும். அவன் என் குடும்பத்தையே அழிச்சவன். அவனை அழிக்கிறதுக்காக தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்போ அவனை பழி வாங்குறதா அவன் லட்சியமா? ஆமா. அவனை பழி வாங்குறதுக்காக நீ துடிக்கிற, அதுக்கு முன்னாடி அவன் ஒன்ன கொண்டுட்டானா? என் இடத்துல அவன் நிழல் கூட நெருங்க முடியாது. அவனை பழி வாங்குறதுக்கு ஒரு வழி சொல்லட்டுமா? என்ன வழி? அவன்கிட்ட சமாதானமா போற மாதிரி நடிச்சு அவனை இங்க வர சொல்லு. அவனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை விட எனக்கு நல்லா தெரியும். 10 வருஷம் கழிச்சு ஒருத்தன் பகையாளி அவன் தெரிஞ்சா அவனை இப்பவே கொன்னுடுவான். இந்த பார், இந்த விஷயம் உனக்கு எனக்கு தவிர வேற யாருக்கும் தெரியாது. உன் மேல பெரிய குற்றச்சாட்டு எதுவும் இல்ல. நீ எனக்கு இந்த உதவி செஞ்சேனா அரசாங்கத்துல சொல்லி உனக்கு மன்னிப்பு வாங்கி தர முடியும். கிட்டி, இங்க வா. நீ நேரடியா அவனோட மோதவும் முடியாது, அப்படி மோதனா ஜெயிக்கவும் முடியாது. ஏன் இது புரிஞ்சிக்காம பிடிவாதம் பிடிக்கிற? நான் ஏன் ஊரை விட்டு நாடோடியா அப்படி உன்னோட இருக்கேன் தெரியுமா? எங்க அண்ணனை கொன்னவனை நானே கொல்லணும். இப்போ என்ன பண்ணோங்கிற? வீரபத்ரனோட முடிவு இப்போ உன்னோட முடிவுல தான் இருக்கு. அவனை சந்திக்கிறதுக்கு நாள் குறிச்சிட்டு எங்க எப்போன்னு உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். தேங்க்ஸ் கிட்டி. மிஸ்டர் பிரபாகரன், வீரபத்ரனோட பங்காளி உங்க திட்டத்துக்கு உதவி பண்ணுவான்னு உண்மையிலேயே நீங்க நம்புறீங்களா? பங்காளிக்கு வீரபத்ரனோட பணம் வேணும், எனக்கு வீரபத்ரன் வேணும், உயிரோடவோ பணமாகவோ. அதுக்காக நான் யாரையும் நம்ப தயாரா இருக்கேன். நான் கொடுத்திருக்கிற பிளான் படி நாளைக்கு ராத்திரி சத்தியமங்கலத்துக்கு மேற்கே 20 கிலோமீட்டர் தூரத்துல இருட்டு பள்ளங்கிற இடத்துல சந்திக்க போறாங்க. அவங்க சந்திக்க போற இடத்தை நான் போலீஸ் படையோட போய் ரவுண்ட் அப் பண்ண போறேன். சோ ஐ வாண்ட் போலீஸ் ஃபோர்ஸ். ஓகே, I'll arrange it. என்னடா சொந்தம் பேச வந்த இடத்துல சிப்பாய் மாதிரி குதிரையில உட்காந்துக்கிட்டு போய் கட்டிட்டு வாங்க போங்கடா. இனிமே நாம நடந்துதான் போகணும்.
எங்க சார் போகணும்? போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்குவீங்க. இறங்குங்க. இது அடர்ந்த காடு. இருட்டுல எப்படி சார் போறது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. வீரபத்ரன் பிரபாகரன்ட்ட பிடிபட்டாங்கிறத விட பங்காளி கையால செத்தான்னு இருக்கட்டும். சுடு சுடு சுட்டு.
என்னவா ஏமாத்த பாக்குற? நான் 8 வயசுல இருந்து அரசாங்கத்தை ஏமாத்த ஆரம்பிச்சவன்டா. உன்னை தூண்டில வச்சுதான பரபாகர என்ன பிடிக்க பாக்குறான். ஆனா முதல்ல புளிச்சத்தா தாண்டா மீன் மாட்டோம். சந்தன மரத்தெல்லாம் எங்கடா கொண்டு போறீங்க? பிரபாகரன் வந்ததுல இருந்து மரம் எதையும் வெளியே கொண்டு போக முடியல. வெயிலையும் மழையிலையும் நினைஞ்சு மரம் எல்லாம் வீணா போயிடும். அதான் கூடாரத்துல வைக்கலான்னு கொண்டு போறோம். கூடாரத்துல கொண்டு போய் வச்சா வீரபத்திர மரியாதை வீணா போயிடாது. முதல்ல சந்தன மரத்தெல்லாம் வித்து காசாக்கணும். கொண்டு போ. நாளைக்கே எல்லா மரத்தையும் லாரியில ஏத்தி கேரளாக்கு அனுப்பணும். ஏற்பாடு பண்ணுப்பா. டேய், நாளைக்கு நம்ம கடத்த போற விஷயம் பிரபாகரனுக்கு தெரிஞ்சாகணும். எந்த நேரத்துல, எந்த இடத்துல, எந்த ரூட்ல கடத்துறாங்கிறதே தெரிவிச்சிரு. குறுக்க வந்தானா க்ளோஸ் பண்ணிரு. ஆமா, இங்க எதுக்காக என்ன வர சொன்னீங்க? நாளைக்கு எல்லா சந்தன மரத்தையும் லாரியில கேரளாவுக்கு கடத்துறதா முடிவு பண்ணியிருக்கோம். அந்த தகவலை உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு வந்திருக்கோம். உங்ககிட்ட மட்டும் இல்ல, ஏற்கனவே பிரபாகரனுக்கும் தகவல் கொடுத்தாச்சு. அவன் குறுக்க வந்தா க்ளோஸ் பண்ணிடுவோம். இத பாருங்க, இதுக்கெல்லாம் ரூட் கிளியர் பண்ணி கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. சரி, அதை நான் பாத்துக்கிறேன். கேரளா போறதுக்கு மூணாறு வழியா ஒரு பாதை இருக்கு. இப்ப எங்க இலாக்காவில் அதை பயன்படுத்துறது இல்லை. அந்த ரூட்டை நீங்க பயன்படுத்திக்கங்க. அநேகமா மற்ற எல்லா ரூட்லயும் நம்ம ஆளுதான் இருப்பாங்க. ஆனா இதையெல்லாம் விட பெரிய ஆளு பிரபாகரன். எப்படியும் மோப்பம் பிடிச்சிருவான். ஏதாவது விபரீதம் நடந்தா துப்பாக்கியால 3 தடவை சுடுவேன். அதான் என்னால செய்ய முடியும். கடத்தி காட்டுறேன், பிடிச்சு பாருன்னு அவன் சவால் விட்டுருக்கானா? அவனோட துணிச்சல் மட்டும் தெரியல, அந்த துணிச்சலுக்கான காரணமும் தெரியுது. அவன் கடத்துறதுக்கு உதவி செய்யறதே நம்ம டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க தான். உண்மையிலேயே சந்தேகப்படுறீங்களா சார்? ஊசி இடம் கொடுத்தாதான் நூல் நுழைய முடியும். மிஸ்டர் ராஜா, அவன் கடத்துறதுக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்கு? ஐ மீன், எத்தனை வழி இருக்கு? 7 வழி இருக்கு சார். இந்த 7 வழிக்கு யார் யார் செக்யூரிட்டியா போட்டிருக்கீங்க? இருட்டு பள்ளத்துல இருந்து கவுண்டம்பாளையம் வரைக்கும் ரேஞ்சர் அச்சுதன் ஐயர் செக்யூரிட்டி இன்சார்ஜ் சார். குண்டேரி பாளையத்திலிருந்து பண்ணாரி வரைக்கும் ரேஞ்சர் சுப்பிரமணியம் சார். சரி, மூணாறு வழியா கேரளா போற ரூட்டுக்கு யாரை போட்டிருக்கீங்க? சார், இங்க ரூட் எல்லாம் கிடையாது சார். லாரி எல்லாம் போக முடியாது. அப்படியா? குண்டேரி பாளையத்துக்கு ஹரிச்சந்திரனை போட்டுங்க. இருட்டு பள்ளத்துக்கு சுப்பிரமணியத்தை போட்டுங்க. நீங்க ஏன் கூட வாங்க சார். நான் வந்து இல்லங்க, நான் புதுசு, எனக்கு இந்த ரூட் எல்லாம் தெரியாது. நீங்க தான் 15 வருஷமா இங்க இருக்கீங்க. நீங்க என் கூட இருந்தாதான் நல்லா இருக்கும்.
செக்யூரிட்டி டைட் பண்ணுங்கன்னா செக் போஸ்ட்ல யாருமே இல்லாம எல்லாரும் வீட்டுக்குள்ள இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல சார், ஜாக்கிரதையா தான் இருக்கும். எங்கேயா இருக்கீங்க? அதான் நான் பார்த்தனே. சவால்ல அவன் ஜெயிச்சுட்டானா அவமானம் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்ல, உனக்கு எனக்கு சேர்த்துதான். ஆமா, மேல யாராவது கூப்புல மரம் வெட்டுறாங்களா? இல்ல சார், இது ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஆளுங்க நடந்து போறதே கஷ்டம். சார் இப்படி போக முடியாது, நடுவுல பெரிய அருவி இருக்கு, சுத்தி தான் போகணும். சமைக்கல, நீங்க நம்ம ஆட்களை கூட்டிட்டு போய் சந்தன மரம் ஏத்திட்டு போற லாரியை மடக்கி பிடிங்க. நான் அந்த ஜீப்பை ஃபாலோ பண்ணி அவங்கள பிடிக்கிறேன். துப்பாக்கி சத்தம் கேக்குதுடா. எங்க? அங்க. அப்படின்னா நம்ம ஆள் சிக்னல் கொடுத்துட்டாரு. ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் எல்லாரும் வண்டியில ஏறுங்க. என்ன கேட்காம யாரும் வண்டியை நிறுத்தக்கூடாது. நான் சிக்னல் கொடுத்தாதான் வண்டியை நிறுத்துறேன். என்ன புரியுதா? சீக்கிரம் வண்டி எடுத்துட்டு வா. டேய் வாடா.
சொல்றா. இவ்வளவு நாளா இந்த வீரபத்தனை அவனால பிடிக்க முடியல தெரியுமா? இந்த முன்னெச்சரிக்கை தான். மன்னனை கொண்டிருக்கேன், புருஷனை கொண்டிருக்கேன், அதான் பயம். இல்ல இல்ல, முன்னெச்சரிக்கை. முதலாளி முதலாளி என்னடா? பிரபாகரன் நம்ம லோடெல்லாம் பிடிச்சிட்டான். நம்ம ஆளெல்லாம் தப்பிச்சுக்கிட்டாங்க. சாத்தைய மட்டும் மாட்டிக்கிட்டாங்க. டேய், முடிஞ்சா சாத்தையாவ உயிரோட இங்க கொண்டு வா, இல்ல அங்கேயே பணமாக்கிடுவான். போனா வெட்டின சந்தன மரத்தையும் தந்தத்தையும் எங்கடா கடத்துறீங்க? சொல்ல மாட்டேன். ஏய், அந்த தந்தத்தை எல்லாம் எங்கடா மறைச்சு வச்சிருக்கீங்க? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்றேன் சொல்றேன். ஏய், உங்களுக்கு ஆயுதங்கள்லாம் எங்க இருந்துடா வருது? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? வணக்கம் சார், நான் தினகரன் ரிப்போர்ட்டர். வீரபத்திரம் பதுக்கி வச்சிருந்த சந்தன மரங்களையும் யானத்தந்தங்களையும் எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருடைய உதவியாலையும் இவர் கொடுத்த சின்ன தகவல்னாலையும் இதையெல்லாம் நாங்க கண்டுபிடிச்சோம். சார், டிவில கவரேஜ் பண்றோம். ஃபுல் டீடைல் சொல்லுங்க. வீரபத்ரனுக்கு முக்கியமா எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற சில உளவாளிகள் அவனுக்கு தகவல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல நாங்க அவங்களையெல்லாம் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் அவன் கடத்தல் லாரி வெளியே வர முடியாதபடி எல்லாரோடையுமே நாங்க பிளாக் பண்ணோம். வெளியில இருந்து அவனுக்கு காட்டுக்குள்ள போற எல்லா உதவிகளையும் தடுத்து நிறுத்தணும். அதனால இதெல்லாம் ஈஸியா பிடிக்க முடிஞ்சது. கூடிய சீக்கிரம் அவனையும் பிடிச்சிடுவோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். வெல் டன் மிஸ்டர் பிரபாகரன்.